அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைய முப்பரிமாண நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் இயற்கணிதத்தில் பயன்பாட்டு கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயன்பாட்டு கணக்குகள் அப்படின்னும் போது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும். இந்த 5 மிக முக்கியமான கணக்குகள். சரி, இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி 11th நம்ம பார்த்துருப்போம் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்றத பார்த்துருப்போம். அந்த டாபிக் அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ பயன்பாடு வெக்டர் இயற்கணிதத்துடைய பயன்பாடு அப்படின்றது 12th வருது. சரி, இப்போ வெக்டர் இயற்கணிதம் அப்படின்றதுல அதில் உள்ள சில இந்த கணக்குகளுக்கு தேவையான பேசிக்கை மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். திசையிலி அப்படின்றது ஒரு பொருளில் அளவு மட்டும் இருந்தால் அது திசையிலி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெக்டார்ல நீங்க என்ன பார்த்துருக்கீங்க, அதாவது வெக்டார்ன்றது திசை குறிக்கப்பட்ட கோட்டு துண்டு, அதாவது ஏபி வெக்டார் அப்படின்றோம். இதில் ஆரம்ப புள்ளி ஏ, முடிவு புள்ளி பி, ஏபி வெக்டார். ஏபி வெக்டரை பிஏ வெக்டர்னு மாற்றும் போது அது முன்னாடி மைனஸில் வரும். ஆனால் ஸ்கேலார் திசை குறிக்கப்படாத கோட்டு துண்டு, அதை ஏபின்னு நீங்கள் படிக்கலாம், பிஏன்னு படிக்கலாம். சரி, அப்போ வெக்டாரில் பாருங்க, இது வெக்டாரில் மிக முக்கியமானது முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு முக்கோணத்துடைய 3 பக்கத்தில் 2 வெக்டர்கள் அளவாலும் திசையாலும் ஒரே வரிசையில் இருந்தா, அளவாலும் திசையாலும் ஒரே வரிசையில் பாருங்க, இதான் முக்கோணம்னு வச்சுங்களேன். இப்படி போற வெக்டார் இதே போல இங்கேயும் போகணும், அதாவது அளவாலும் திசையாலும் ஒரே வரிசையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 வெக்டருடைய கூட்டு பலன் மூன்றாவது பக்கத்தில் எதிர் வரிசையில் இருக்கும். ஒரே வரிசைனா இங்கே பாருங்க, இப்படி போய் இப்படி வந்தால் ஒரே வரிசை, ஆனால் இது எதிர் வரிசையில் போகும். அதுதான் முக்கோண கூட்டல் விதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முக்கோண கூட்டல் விதி ரொம்ப முக்கியமானது. நம்ம 11th இதை பயன்படுத்தி கணக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக இப்போ வெக்டாரில் ஒரு முக்கியமானது நிலை வெக்டார் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ வெக்டார்ன்றது ஒரு திசை குறிக்கப்பட்ட கோட்டு துண்டு, டைரக்டட் லைன் செக்மெண்ட். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலை வெக்டார், பொசிஷன் வெக்டார். என்ன சார் அப்படின்னா, இப்போ ஓ ஒரு நிலை புள்ளின்னு சொல்லலாம், ஆதி புள்ளின்னு சொல்லலாம். ஒரு நிலை புள்ளி, ஆதி புள்ளி, அதாவது ஆரிஜின், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏ ஒரு பாயிண்ட் எங்கேயோ இருக்கு, கேபிட்டல் ஏ. இப்போ இந்த ஓல இருந்து இந்த ஏக்கு ஒரு லைனை ஜாயின் பண்ணி டைரக்ஷனை கொடுக்குறேன், அதாவது ஓஏ வெக்டார். அப்போ அதுதான் என்ன சொல்லணும்னா, அதனுடைய ஏ என்ற புள்ளியுடைய பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏ என்ற புள்ளியின் நிலை வெக்டார், ஓவை பொறுத்த நிலை வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஏ என்ற புள்ளி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா திசை ஒரு கோடை இணைச்சு திசையை குறிச்சிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏ என்ற புள்ளி நமக்கு எங்க இருக்குன்னு நிலையை நமக்கு இந்த ஓஏ வெக்டர் சொல்லி தர்றதால அந்த ஓஏ வெக்டரை ஏ உடைய நிலை வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண நிலை வெக்டரை ஓஏ வெக்டரை கேபிட்டல் லெட்டர் வெக்டரை பொறுத்தவரை 2 லைன், அதாவது 2 டபுள் லெட்டர்ஸ்ல வரும்போது ஏபி பிசி எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே வரும். அதே மாதிரி இது ஓஏ அப்படின்னும் ஓவும் கேபிட்டல் ஏவும் கேபிட்டல், ஓஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு இது நிலை வெக்டர் சிங்கிள் லெட்டரா போடும்போது ஸ்மால் லெட்டரா போடும், ஸ்மால் ஏ வெக்டார். அப்போ ஓஏ வெக்டார்ன்றது ஏ உடைய நிலை வெக்டார், அதை ஸ்மால் ஏ வெக்டார். அதே மாதிரி ஓபி வெக்டார் அப்படின்னும் ஸ்மால் பி வெக்டார். இப்போ இந்த நிலை வெக்டார், அதாவது ஒரு இடப்பெயர்ச்சி வெக்டார், ஏ என்ற ஒரு புள்ளி, பி என்ற ஒரு புள்ளி, ஏபி வெக்டார்ன்றது இடப்பெயர்ச்சி வெக்டார். இந்த இடப்பெயர்ச்சி வெக்டரை நிலை வெக்டரா மாத்துறது என்னது, அது முக்கோண கூட்டல் விதியிலிருந்து கிடைக்கிற ஒரு முக்கியமான ரிசல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். என்ன சார் அப்படின்னா, ஏபி வெக்டார், ஏபி வெக்டார் கேபிட்டல் ஏபி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு பின்னால் உள்ள புள்ளியின் நிலை வெக்டார் ஓபி வெக்டார் மைனஸ் முன்னால் உள்ள புள்ளியின் நிலை வெக்டார் ஓஏ வெக்டார். இதுவும் முக்கோண கூட்டல் விதி, ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ல கிடைக்கிற ரிசல்ட் தான் நமக்கு. இந்த கேபிட்டல் ஓபி வெக்டார் நிலை வெக்டார் சிங்கிள் லெட்டர் போடும்போது ஸ்மால் லெட்டர் தானே போடுவோம், ஸ்மால் பி வெக்டார் மைனஸ் ஸ்மால் ஏ வெக்டார். ஸோ ஸ்மால் பி வெக்டார் மைனஸ் ஸ்மால் ஏ வெக்டார். சரி, இந்த ரிசல்ட்டையும் நீங்க பாத்துங்க. அடுத்ததாக நீங்க என்ன பார்த்திருப்பீங்க, அந்த 11th புள்ளி பெருக்கம், குறுக்கு பெருக்கம். புள்ளி பெருக்கம் அப்படின்னானது, இப்போ பாருங்களேன், இது ஓஏ வெக்டார், இது ஒரு நிலை வெக்டர் ஓஏ வெக்டார் ஸ்மால் ஏ வெக்டார், இது ஓபி வெக்டர் ஸ்மால் பி வெக்டார். அந்த 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. இப்போ ஏ டாட் பி புள்ளி பெருக்கம் என்ன வாய்ப்பாடு, வரையறை என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் அந்த 2 வெக்டர்கள் இடைப்பட்ட கோணம் காஸ் தீட்டா. இதான் ஏ டாட் பி உடைய வரையறை. பாருங்க, ஏ டாட் பி ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் இடைப்பட்ட கோணம். இது ஏ டாட் பி உடைய புள்ளி பெருக்கம் அப்படின்றது வரையறை அப்படின்னு சொல்றோம். ஏன் இது புள்ளி பெருக்கம்னு சொல்றோம்னா, டாட் வைக்கிறதால அது புள்ளி பெருக்கம், டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த ஏ டாட் பி உடைய மொத்த மதிப்பை பாருங்களேன், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அது ஒரு ஸ்கேலார், மாடுலஸ் எடுத்து பாசிட்டிவ் ஸ்கேலார், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ்
தீட்டா அப்படின்னும்போது அதுவும் ஒரு ஸ்கேலார். அப்போ டோட்டலாக ஸ்கேலார் வரதால, திசையிலி வரதால இதை திசையிலி பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். புள்ளி வைக்கிறதால புள்ளி பெருக்கம், டாட் வைக்கிறதால டாட் ப்ராடக்ட், டோட்டல் வேல்யூ வந்து ஒரு ஸ்கேலாராக இருக்கிறதால ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதனுடைய ப்ராப்பர்ட்டி பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு இந்த கணக்குக்கு என்னென்ன தேவையோ அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் பார்க்குறோம். எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன்னா ஏற்கனவே நம்ம 11th பார்த்தது, நமக்கு இந்த கணக்குக்கு என்னவோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஏ டாட் பி அப்படின்னாலும் பி டாட் ஏ அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். புள்ளி பெருக்கம் பரிமாற்று விதிக்கு உட்படும். எப்படி அப்படின்னா, நமக்கு மேலே போகும்போது கோணம் தீட்டா ப்ளஸ் தீட்டா, கீழே வரும்போது கோணம் 2π மைனஸ் தீட்டா, அதுவும் மைனஸ் தீட்டா தான் வருது. அப்போ காஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னா என்னது, காஸ் தீட்டா தான். காஸ் ஆஃப் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, கோணம் வந்து நெகட்டிவ்ல வந்தாலும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் காஸ் தீட்டா தான். அப்போ மேலே இருக்கும்போதும் அதே கோணம், கீழே வரும்போது மைனஸில் வந்தாலும் அந்த காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு வர்றதால இங்கே ஏ டாட் பி அப்படின்னாலும் பி டாட் ஏ அப்படின்னாலும் மதிப்பு மாறாது. கீழே வரும்போது மைனஸில் வரும், ஆனால் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்றது வர்றதால புள்ளி பெருக்கத்தில் ஏ டாட் பி மதிப்பும் பி டாட் ஏ மதிப்பும் ஒன்றா தான் இருக்கும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், ஒரு வாலுடைய கார்னர், ஒரு சுவருடைய மூலையை எடுத்துக்கிட்டேன்னா 3 இது வரும், லைன் மாதிரி வரும் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு அறையுடைய மூலைகளை எடுத்து பாருங்கள். ஒன்று எக்ஸ் அச்சு, இன்னொன்று ஒய் அச்சு, இன்னொன்று இசட் அச்சு. எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இசட் அச்சு. அது எல்லா அச்சுகளுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. இதை கவனமாக வச்சுங்க. சரி, சாதாரணமாக ஒரு வெக்டாரில் அளவு 1 இருந்தால் அது ஓரலகு வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெக்டாரில் அளவு வந்து 1 இருந்தால் அது ஓரலகு வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம எக்ஸ்ஹெச்சில் ஓரலகு வெக்டரை ஸ்டாண்டர்டாக நம்ம சொல்லுவோம் ஐ கேப். ஏன்னா ஓரலகு வெக்டர் வந்து கேப் அப்படின்னு தலையில் கேப் மாதிரி ஒரு சிம்பிள் போடும், ஏ கேப். அப்போ இங்கே எக்ஸ்ஹெச்சில் அலகு வெக்டர்னது ஐ கேப்பு, ஒய் அச்சில் என்னது ஜே கேப்பு, இசட் அச்சில் என்னது கே கேப்பு. சரி, இப்போது ஐ கேப் டாட் ஐ கேப் சேம் வெக்டர் டாட் எடுத்தால் என்ன ஆகும், ஐ கேப் டாட் ஐ கேப் நமது மாடுலஸ் ஆஃப் ஐ வெக்டார் வரையறை நமக்கு தெரியும்ல. ஏ டாட் பி என்னது மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா. அப்போ ஐ கேப் டாட் ஐ கேப்னா மாடுலஸ் ஆஃப் ஐ கேப், அடுத்து வர்றதுனது மறுபடியும் ஐ தானே வருது. அப்போ மறுபடியும் மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் காஸ், ஒரே வெக்டார்னும் போது கோணம் வந்து ஐ கேப் மேலே தான் ஐ கேப் இருக்கும். அப்போ கோணம் எவ்வளோ, 0 டிகிரி. சரி, மாடுலஸ் ஆஃப் ஐ கேப்ன்றது அலகு வெக்டர் தானே. அப்போ மட்டு மதிப்பு எவ்வளோ, 1. மறுபடியும் மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் வருது, அதுவும் 1. அப்போ 1 பெருக்கல் 1 பெருக்கல் காஸ் 0. காஸ் 0 மதிப்பு என்னது 1. அப்போ 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1ன்றது 1. அப்போ புள்ளி பெருக்கத்தில் ஐ கேப் டாட் ஐ கேப்னாலும் ஜே கேப் டாட் ஜே கேப்னாலும் கே கேப் டாட் கே கேப்னாலும் மதிப்பு 1. அப்போ ஞாபகம் வச்சுங்க, புள்ளி பெருக்கத்தில் சேம் யூனிட் வெக்டர் ஒரே அலகு வெக்டர் எடுக்கும்போது மதிப்பு 1, வேறுபட்டு ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் கே, கே டாட் ஐ எடுத்தால் மதிப்பு என்ன வந்துடுது 0. சரி, இப்போ வாங்க, 2 வெக்டர் அதனுடைய புள்ளி பெருக்கத்துடைய வாய்ப்பாடு வரையறை பார்த்தோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டர்னது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா. இது வரையறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வாய்ப்பாடு. 2 வெக்டருடைய அந்த புள்ளி பெருக்க மதிப்பு எப்படி சார்? ஏ வெக்டர் வந்து a1 i கேப் ப்ளஸ் a2 j கேப் ப்ளஸ் a3 k கேப். பி வெக்டர் வந்து b1 i கேப் ப்ளஸ் b2 j கேப் ப்ளஸ் b3 k கேப். எடுத்தாச்சு. 2 வெக்டர் டாட் எடுக்கணும். டாட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், 2 வெக்டர் டாட் எடுக்கும்போது அந்த ஸ்கேலார் மட்டும் வெளியே எடுத்துடும். ஃபஸ்ட்டு a1 i டாட் b1 i தானே. அப்போ a1 b1 எடுத்துரும். i டாட் i வேல்யூ எவ்வளோ வந்துடும் 1. அடுத்தது i வெக்டர் வச்சு டாட் j எடுக்கும்போது என்ன வந்துடும் 0. அடுத்தது i வெக்டர் வச்சு டாட் k வெக்டர் எடுத்து அது நான் 0. அப்போ a1 உடைய ஃபஸ்ட்டு a வெக்டருடைய ஃபஸ்ட்டு இது என்னது a1 i, அதை வச்சு b வெக்டருடைய ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணும், புள்ளி பெருக்க எடுக்கணும். அப்போ i டாட் i என்னும்போது 1ன்றதால a1 b1. ஆனால் i டாட் j 0, i டாட் k 0. அப்போ அந்த அடுத்து வர 2 உறுப்பும் 0 ஆகிடும். அடுத்த நெக்ஸ்ட் என்னது a2 வச்சு நம்ம பண்ணோம், a2 b2 a3 b3. ஆக 2 வெக்டர் டாட் எடுக்கனா ரொம்ப சிம்பிள், கெழுவை மட்டும் பெருக்கிடு. இங்கே a1 b1 a2 b2 a3 b3. அப்போ ஏன்னா மற்றது மாற்றி பண்ணும்போது என்ன ஆகுது 0 ஆகிடுது. சப்போஸ் ஒரு இடத்துல வந்து 0, அதாவது ஐ இருக்குது ஜே இருக்குது கே இல்லைன்னா அப்போ கே அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல 0 மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே வந்து நம்பர் கே டேர்ம் இருந்தால் கூட 0 இன்ட்டு எனி நம்பர் எவ்வளோ 0. அப்போ 2 வெக்டருடைய புள்ளி பெருக்குன்றது கெழுக்களை பெருக்கணும். a1 b1 a2 b2 a3 b3. ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 வெக்டருடைய புள்ளி பெருக்கம் அதனுடைய பயன்பாடு, அந்த பண்புகளை நம்ம பார்த்தோம். அப்புறம் புள்ளி பெருக்கத்துடைய
வரையறை பார்த்தோம், வாய்ப்பாடு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக குறுக்கு பெருக்கம். குறுக்கு பெருக்கம் அப்படின்னும் போது OA வெக்டர் A வெக்டார், OB வெக்டர் B வெக்டார், இரண்டு வெக்டர்கள் இடைப்பட்ட கோணம் தீட்டா. அப்புறம் இங்கே A டாட் பின்றது என்னது? மாடுலஸ் ஆஃப் A மாடுலஸ் ஆஃப் B காஸ் தீட்டா. ஆனால் இங்கே A கிராஸ் B அப்படின்னும் போது மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார், அங்கே காசுனா இங்கே சைன் தீட்டா. n கேப் அப்படின்றது என்ன சார்? இது அலகு வெக்டார். இந்த அலகு வெக்டார் எப்படி சார் இருக்கும்? வெக்டார்னா திசை இருக்கும்ல, அந்த வெக்டாருடைய திசை, அந்த அலகு வெக்டருடைய திசை எப்படி சார் இருக்கும்னா, இப்போ இதான் ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு தளம் அப்படின்னு வச்சுங்க. இதில் A வெக்டர் இங்கே இருக்கு, B வெக்டர் இங்கே இருக்கு. இந்த A வெக்டர் B வெக்டர் எந்த தளத்தில் இருக்கோ அதுக்கு செங்குத்தாதான் n கேப் இருக்கும். சரி, இப்போ பாருங்க, அப்போ A வெக்டார் B வெக்டார் இடைப்பட்ட கோணம் தீட்டா. n கேப்ன்றது A வெக்டருக்கும் B வெக்டர் எந்த தளத்தில் இருக்கோ அதுக்கு செங்குத்தா இருக்கும். அப்போ A கிராஸ் Bக்கு வரையறை என்னது? மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார், புள்ளி பெருக்கத்தில் காஸ் வரும், இங்கே சைன் தீட்டா, அங்கே எதுவும் வேற வெக்டார் வரும், இங்கே n கேப்னு வரும். சரி, இப்போ பாரு, மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஒரு ஸ்கேலாரு, மாடுலஸ் ஆஃப் B வெக்டரு ஒரு ஸ்கேலாரு, சைன் தீட்டான்றதும் ஸ்கேலாரு. ஆனால் n கேப் வெக்டர் ஆகிறதால மொத்தமும் இது வெக்டர் மதிப்பாகிடுது. அதனால இது வெக்டர் ப்ராடக்ட், வெக்டர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இங்கே கிராஸ் போடுறதால கிராஸ் ப்ராடக்ட், அதாவது குறுக்கு பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னும் போது அதனுடைய டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், வரையறை பார்த்தோம். வாய்ப்பாடு எப்படி சார்னா A கிராஸ் B அப்படின்னா அணிக்கோவை வடிவம். A கிராஸ் B ஈக்குவல் டு அணிக்கோவை வடிவம். ஃபஸ்ட்டு ரோல I வெக்டார் J கேப் K கேப், I கேப்பு J கேப்பு K கேப்பு. அப்புறம் இங்கே A வெக்டர் தானே ஃபஸ்ட்டு இருக்குது, அது ரெண்டாவது வரிசையில் போடணும், A1 A2 A3. அடுத்தது மூணாவது இந்த B வெக்டர் இருக்கு பாரு, அது மூணாவது ரோல போகணும், B1 B2 B3. தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், A கிராஸ் Bக்கு அணிக்கோவை வடிவம் என்னது? அணிக்கோவை I கேப் J கேப் K கேப். இங்கே யார் இருக்கா? ஃபஸ்ட்டு வெக்டர் A வெக்டர் தானே, அதனுடைய கெழு போடு, A1 A2 A3. அப்புறம் என்னது? யார் இருக்கா? B வெக்டர் தானே, அதனுடைய கெழு போடு, B1 B2 B3. இந்த அணிக்கோவை விரிவுபடுத்தினா நம்ம A கிராஸ் B உடைய வெக்டர் மதிப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ அங்கே புள்ளி பெருக்கத்தில் வந்து A டாட் பினாலும் B டாட் ஏனா ஒன்று தான். இங்கே குறுக்கு பெருக்கத்தில் A கிராஸ் Bயை B கிராஸ் ஏன்னு மாற்றினா மைனஸ் முன்னாடி வரும். எப்படி? ஒரு கோட்டு துண்டு ஏபின்ற கோட்டு துண்டை BAன்னு கூட போடலாம், ஸ்கேலாரு. ஆனால் AB வெக்டரை BA வெக்டர் மாற்றினா முன்னாடி மைனஸ் வரும். அது மாதிரி தான் புள்ளி பெருக்குன்றது ஸ்கேலார்ன்றதால அதை A டாட் பினாலும் B டாட் ஏனாலும் ஒன்று தான். கிராஸ் ப்ராடக்டில் A கிராஸ் Bயை B கிராஸ் ஏன்னு மாற்றும் போது முன்னாடி மைனஸ் வந்துடும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது குத்துக்கோடுகள், முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த 5 மிக முக்கியமான கணக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அந்த வரிசையில் ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தின் உச்சிகளிலிருந்து அவற்றின் எதிரேயுள்ள பக்கங்களுக்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அப்படின்றத ஒரு வடிவகணித நிரூபணம். அதை வெக்டர் வடிவத்தில் இப்போ நம்ம வெக்டர் முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 6.7 இந்த கணக்கை பார்க்கலாம். முக்கோணத்துடைய குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பாருங்களேன். அந்த முக்கோணம் ஏபிசியில் 2 குத்துக்கோடு எடுக்க போகிறோம். ஒன்று AD முக்கோணம் பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் 2 குத்துக்கோடு எடுக்கிறோம் பாருங்க. அதாவது AD ஒரு குத்துக்கோடு, இன்னொன்று BE ஒரு குத்துக்கோடு, 2 மட்டும் தான் குத்துக்கோடாக எடுத்திருக்கோம். அந்த 2 குத்துக்கோடு சந்திக்கிற புள்ளி O அப்படின்னு எடுத்துக்கிட்டு மூணாவதாக ஒரு கோடு அதன் வழியாக சியிலிருந்து அதன் வழியாக எடுக்கிறேன் பாருங்க. சியிலிருந்து அந்த O வழியாக CFன்னு போடுறேன். அது குத்துக்கோடு நான் எடுக்கல, ஆனால் குத்துக்கோடுன்னு கடைசியில் நம்ம காட்டிடுவோம் பாருங்க. அப்போ AD ஒரு குத்துக்கோடு, BE ஒரு குத்துக்கோடு, ரெண்டும் சந்திக்கும் புள்ளி Oன்னு எடுத்துக்கிட்டு மூணாவது C என்ற புள்ளியிலிருந்து O வழி செல்லும் கோடும் குத்துக்கோடுன்னு காட்ட போகிறோம். சரி பாருங்க, ஃபஸ்ட்டு இதில் AD வந்து நமக்கு வந்து குத்துக்கோடுன்னு எடுத்திருக்கோம். அந்த ADலேயே யார் இருக்கா? OA. நல்லா பார்த்துங்க, ADலேயே யார் இருக்கா? OA. அந்த ADலேயே OA இருக்குது. அப்போ அந்த AD வந்து எதுக்கு செங்குத்து? BCக்கு தானே செங்குத்து. அப்போ AD வந்து BCக்கு செங்குத்து. அப்போ AD BCக்கு செங்குத்துனா ADலே தான் OA இருக்கு. அப்போ OA வந்து BCக்கு செங்குத்து. சரி, OA BCக்கு செங்குத்துனா அந்த OA உடைய OA வெக்டர் டாட் BC வெக்டருடைய புள்ளி பெருக்க மதிப்பு எவ்வளோ? 0. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 வெக்டர் செங்குத்துனா நமக்கு தெரியும் 2 வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்துனா அதனுடைய புள்ளி பெருக்க மதிப்பு எவ்வளோ? 0. ஏன் சார் 0 வருதுன்னா காஸ் 90 எவ்வளோ? 0. அதனால அந்த புள்ளி பெருக்க மதிப்பு 0 ஆயிடுது. இப்போ பாருங்க, OA டாட் BC எவ்வளோ? 0. ஏன்
அப்படின்னா OA வந்து ADல இருக்கு. அப்ப AD BCக்கு செங்குத்துனா OAவும் BCக்கு செங்குத்து. அப்ப புள்ளி பெருக்க மதிப்பு OA டாட் BC ஈக்குவல் டு 0. அடுத்தது பாருங்களேன், அந்த OA வெக்டார் அப்படின்றது அப்படியே போட்டுட்டு டாட் BC வெக்டருக்கு இடப்பெயர்ச்சி வெக்டர் நிலை வெக்டரா மாத்துறதுக்கு தெரியும். OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார். அப்போ BC வெக்டர் OC மைனஸ் OB ஈக்குவல் டு எவ்வளோ 0. அடுத்தது அந்த OA வெக்டர் வந்து ஸ்மால் a வெக்டார் டாட் OCன்றது ஸ்மால் c, அப்புறம் OB வெக்டர் ஸ்மால் b வெக்டார் ஈக்குவல் டு 0. புள்ளி பெருக்குது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. a டாட் c மைனஸ் a டாட் b ஈக்குவல் டு 0. சமன்பாடு 1 எடுத்துக்கிட்டோமா. அடுத்ததாக நம்ம அடுத்த குத்துக்கோடு என்னது b தானே. அது எதுக்கு குத்துக்கோடா இருக்கு? CAக்கு குத்துக்கோடா இருக்கு. அந்த Bல நல்லா பாத்துங்க, அந்த Bல யார் இருக்கா? தட் இஸ் OB இருக்கு. அப்போ அந்த Bல தான் OB இருக்கிறதால அப்போ OB வந்து CAக்கு செங்குத்து. அப்போ OB வந்து CAக்கு செங்குத்துனா OB வெக்டார் CA வெக்டருக்கு செங்குத்தா இருக்கும்ல. அப்போ OB வெக்டார் டாட் CA வெக்டார் ஈக்குவல் டு வாட் 0. அப்போ OB வெக்டார் டாட் CA வெக்டார் ஈக்குவல் டு 0 தானே. அந்த OB வெக்டர் அப்படியே போட்டுருங்க. டாட் இந்த CA வெக்டருக்கு மதிப்பு என்னது? OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார் ஈக்குவல் டு 0. சரி, அந்த OB வெக்டர் வந்து B வெக்டர் ஸ்மால் b வெக்டரா மாத்திட்டோம். டாட் அந்த OA வெக்டர்ன்றது என்னது? ஸ்மால் a வெக்டார் மைனஸ் OC வெக்டர் என்னது? ஸ்மால் c வெக்டார் ஈக்குவல் டு 0. சரி, அப்புறம் அப்படியே அந்த புள்ளி பெருக்கத்தை கொண்டு வந்தா என்ன ஆகும்? B டாட் A மைனஸ் B டாட் C ஈக்குவல் டு வாட் 0. இது சமன்பாடு 2ன்னு வச்சுங்க. இப்போ அந்த சமன்பாடு 1 2 கூட்டுறோம். அப்ப சமன்பாடு 1 2 கூட்டும் போது என்ன ஆகுது பாருங்க. அதாவது அங்க இருக்க ரெண்டு ஒன்னு மைனஸ், அதாவது நமக்கு தெரியும் a டாட் b னாலும் b டாட் a னாலும் ஒன்னு தான். ஆனா அங்க ஒரு இதுல வந்து பிளஸ் a டாட் b இன்னொன்னு மைனஸ் b டாட் a ன்னு இருக்கு. அப்ப ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ் போது ஆட்டோமேட்டிக்கா a டாட் b b டாட் a ரெண்டும் ஒரே மதிப்பு தான். ஆனா மைனஸ் பிளஸ்ன்றதால கேன்சல் ஆயிட்டு நமக்கு மீதி வந்து வர்றது என்னது? a டாட் c மைனஸ் b டாட் c ஈக்குவல் டு 0. சரி, இதுல பாருங்களேன், டாட் சி காமனா இருக்கு. அந்த டாட் சியை வெளியே எடுத்துறோம். அப்படி வெளியே எடுத்துட்டா a வெக்டார் மைனஸ் b வெக்டார் டாட் c ஈக்குவல் டு எவ்வளோ 0. சரி, இந்த a வெக்டார் மைனஸ் b வெக்டார் அப்படின்றத மறுபடியும் இடப்பெயர்ச்சி வெக்டரா மாத்தினா கேபிட்டல் லெட்டர்ல மாத்தும் போது என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும்ல. a மைனஸ் bன்றது கேபிட்டலா மாத்தும் போது என்ன வரும்? b மைனஸ் a அப்படின்னு வரும். பாருங்க, a மைனஸ் b இருக்கு பாருங்க, அதை கேபிட்டலா மாத்தும் போது என்ன ஆகும்? ba வெக்டார் அப்படின்னு வந்துரும். ஸ்மால் a மைனஸ் ஸ்மால் b அப்படின்றது நிலை வெக்டர். அதை இடப்பெயர்ச்சியா மாத்தும் போது அப்படியே திரும்பிடும். கேபிட்டல் B a வெக்டார் டாட் ஸ்மால் c வெக்டர்ன்றது OC வெக்டார் ஈக்குவல் டு 0. அப்போ BA டாட் OC வந்து 0 அப்படின்னும் போது BA வெக்டரும் OC வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. ஏன்னா புள்ளி பெருக்க மதிப்பு 0 வந்தனா அப்ப ரெண்டு வெக்டரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து தானே. ஆக மூன்றாவது புள்ளி C இலிருந்து O வழியாக வரையப்பட்ட அந்த கோடும் குத்துக்கோடு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே ADயும் Bயும் குத்துக்கோடுன்னு எடுத்து அது O என்ற புள்ளியில செல்லுதுன்னு எடுத்தோம். மூன்றாவதா ஒரு புள்ளி C இலிருந்து சாதாரணமா அந்த O வழியா ஒரு கோடு CF போட்டோம். அப்ப அதுவும் செங்குத்துன்னு ஆயிடுது. ஆக முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் ஒரு புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்றது நமக்கு நிரூபணம் கிடைக்குது. மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்க போறது cos ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு cos ஆல்பா cos பீட்டா பிளஸ் sin ஆல்பா sin பீட்டா. cos ஆல்பா cos பீட்டா பிளஸ் sin ஆல்பா sin பீட்டா. இது ஒரு திரிகோணமிதி வாய்ப்பாடு. இதை வெக்டர் முறையில் நம்ம நிரூபிக்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல அந்த படத்தை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அச்சு தீர்வில் பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் அச்சு வரைஞ்சிக்கிறோம். எக்ஸ் அச்சு வரைகிறோம். அடுத்ததாக ஒய் அச்சு வரைகிறோம். ஒய் அச்சு வரைகிறோம். அதில் வந்து ரெண்டு கதிர்கள் போடுறோம். ஒன்று OA வெக்டார், அதாவது அலகு வெக்டார் A கேப். அது எக்ஸ் அச்சில் அமைக்கக்கூடிய கோணம் என்னது? ஆல்ஃபா. சரி, அடுத்த வெக்டர் பாருங்க B கேப். அது எக்ஸ் அச்சில் அமைக்கக்கூடிய கோணம் பாருங்க என்னது? பீட்டா. சரி, அப்போ இந்த OA வெக்டர் வந்து A கேப், OB வெக்டர் வந்து B கேப். A கேப் அமைக்கக்கூடிய கோணம் ஆல்பா, B கேப் அமைக்கக்கூடிய கோணம் பீட்டா. அந்த A வெக்டர் A கேப்புக்கும் B கேப்புக்கும் இடைப்பட்ட கோணம் என்னது? ஆல்பா மைனஸ் பீட்டா. பாருங்க, இது வந்து அதாவது OA வெக்டார், இது OB வெக்டார், இது A கேப் வந்து அமைக்கக்கூடிய கோணம் ஆல்பா, B கேப் அமைக்கக்கூடிய கோணம் பீட்டா. அப்போ அதாவது AOB இருக்கு பாருங்க, அதாவது A கேப்புக்கும் B கேப்புக்கும் இடைப்பட்ட கோணம் ஆல்பா மைனஸ் பீட்டா. சரி, இப்போ இதுதான் படம். இதுல நமக்கு தெரியும் எக்ஸ் அச்சில் அலகு வெக்டர் வந்து I வெக்டார்
ஐ கேப், ஒய்ஹெச்ல ஜே கேப் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தாக 2 இது போடுங்க, ஒன்று ஏஎல் இன்னொன்று பிஎம் செங்குத்து போட்டாச்சு. இவ்வளோதான்ப்பா அந்த படம். இப்போ இதில் பாருங்களேன், நமக்கு வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இடதுபுறத்தில் பாருங்களேன் என்ன இருக்குது, காஸ் இருக்குது. இடதுபுறத்தில் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு வந்துட்டாலுமே புள்ளி பெருக்கத்தை நம்ம பயன்படுத்தணும். சரி, இப்போ புள்ளி பெருக்கம் அப்படின்னும் போது இப்போ இதில் பாருங்களேன் ஏ கேப் அப்படின்னும் போது அந்த ஏ கேப் வந்து அமைக்கக்கூடிய கோணம் வந்து ஆல்ஃபா அப்படின்னும் போது நமக்கு தெரியும், ஒரு முக்கோணத்தில் அடுத்துள்ள பக்கம்னா காஸ் ஆல்ஃபா, எதிர்பக்கம்னா சைனு. அடுத்துள்ள பக்கம்னா காசு, எதிர்பக்கம்னா இது சைனு. அப்போ இந்த ஏ கேப்புக்குடைய அந்த மதிப்பு ஏ, தட் இஸ் பாருங்க முக்கோண கூட்டல் விதியை பயன்படுத்துறோம் பாருங்க. ஓஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ஓஎல் வெக்டார் பிளஸ் எல்ஏ வெக்டார். அதாவது OA வெக்டார் ஈக்குவல்ஸ் டு OL வெக்டார் பிளஸ் LA வெக்டார். சரி, இதில் OL வெக்டார் அப்படின்னும் போது அந்த OL வெக்டாருடைய நீளம் வந்து அடுத்துள்ள அந்த முக்கோணத்துடைய அடுத்துள்ள பக்கமாக இருக்கிறதுல அப்போ காஸ் ஆல்ஃபா. அந்த OL வெக்டர் திசையில் இருக்க அலகு வெக்டர் யாரு, ஐ கேப்பு. அதனால காஸ் ஆல்ஃபா ஐ கேப்பு. சரி, அந்த LA வெக்டார் அப்படின்னும் போது எதிர்பக்கமாக இருக்கு, அப்போ அதனுடைய அளவு வந்து என்னது, சைன் ஆல்ஃபா. அதனுடைய அளவு வந்து சைன் ஆல்ஃபா. அந்த திசையில் அமைந்த ஓரல் வெக்டர் என்னது, ஜே கேப் தானே. அதனால தான் சைன் ஆல்ஃபா ஜே கேப்பு. அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது ஏ கேப்பு அப்படின்னும் போது காஸ் ஆல்ஃபா ஐ கேப்பு பிளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப், இதான் முக்கியம். அதாவது ஓஏ வெக்டார் முக்கோண கூட்டல் பயன்படுத்துகிறோம். ஓஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ஓஎல் வெக்டார் பிளஸ் எல்ஏ வெக்டார். சரி, இந்த ஓஎல் வெக்டார்ன்றது அடுத்துள்ள பக்கமாக இருக்கிறதால அது காஸ் ஆல்ஃபா. அதனுடைய வழியில் அமைந்த ஓரல் வெக்டர் ஐ கேப். ஏன் சார் அப்படின்னா ஓஎல் வெக்டார்னும் போது அளவு திசை ரெண்டுத்தையும் எழுதணும். அளவுன்னும் போது அடுத்துள்ள பக்கம் முக்கோணத்துடைய அடுத்துள்ள பக்கமாக இருக்கிறதால காஸ் ஆல்ஃபா. அலகு வெக்டர்னும் போது அந்த ஓஎல் திசை வந்து இப்படி போகிறதால ஐ கேப்பு. சரி, எல்ஏ வெக்டார் அப்படின்னும் போது அதனுடைய அளவு வந்துனது எல்ஏ. அப்போ அது எதிர்பக்கமாக இருக்கிறதால அந்த முக்கோணத்தில் சைன் ஆல்ஃபா. சரி, அதுக்கு பிறகு அது மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஜே கேப்பு. சரி, நீ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் வெறும் அடுத்துள்ள பக்கம்னா காஸ் போடுறீங்க, அப்போ கர்ணம் என்ன சார்னா கர்ணத்துடைய மதிப்பு ஒன்றா இருக்குது. ஏன்னா ஏ கேப் வந்து ஓரலகு வெக்டர்ன்றதால அந்த கர்ணம் ஒன்றுன்றதால அந்த கர்ணம் வந்து வகுத்தல்ல 1 வரும்போது அந்த மதிப்பு அந்த 5/1 5, 6/1 6ன்னு எழுதுறோம்ல, அதனால தான் அந்த 1 அந்த கர்ணம் வந்து நமக்கு இங்கே ஸ்கிரீன் வரல. அப்போ ஞாபகம் வச்சுங்க, அப்போ ஓஏ வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ஓஎல் வெக்டார் பிளஸ் எல்ஏ வெக்டார். இந்த ஓஎல் வெக்டார்ன்றது என்னது, அளவு என்னது, காஸ் ஆல்ஃபா. ஏன்னா அடுத்துள்ள பக்கம்ன்றதால காஸ் ஆல்ஃபா. அலகு வெக்டர் என்னது, ஐ வெக்டார். அதான் காஸ் ஆல்ஃபா ஐ கேப்பு. சரி, எல்ஏ வெக்டார் என்னும்போது எதிர்பக்கம் தானே. அப்போ எதிர்பக்கம் போது சைன் ஆல்ஃபா அப்படின்னும் போது சைன் ஆல்ஃபா அதுக்கு அதனுடைய இது வந்து நமக்கு வந்து என்ன வந்துடுது, ஜே வெக்டார் வருது. சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரி பி கேப் அப்படின்னும் போது பி வெக்டார் ஓபி வெக்டர் அமைக்கக்கூடிய கோணது காஸ், தட் இஸ் பீட்டான்றதால அப்போ பி கேப்னும் போது அதே மாதிரி அங்கே காஸ் ஆல்ஃபானா இங்கே காஸ் பீட்டா ஐ கேப்பு பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப் அப்படின்னு வருது. அப்போ இதில் ரெண்டு அந்த படம் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக ஏ கேப்ன்றது அலகு வெக்டார், அது காஸ் ஆல்ஃபா ஐ கேப்பு பிளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப்பு. ரெண்டுமே மேலே இருக்கிறதால பிளஸ் ஐ பிளஸ் ஜேன்னு வருது. அதே மாதிரி இங்கே பி கேப் பாருங்க, அது பி வெக்டர் அமைக்கக்கூடிய கோணம் இது பீட்டான்றதால பி கேப் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ கேப்பு பிளஸ் சைன் பீட்டா ஜே கேப். சரி, ரெடி பண்ணியாச்சுப்பா. இப்போ ஏ கேப் ரெடி, பி கேப் ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புள்ளி பெருக்கத்துடைய வரையறையை நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்த போகிறோம். புள்ளி பெருக்கத்துடைய வரையறை என்னது, ஏ கேப் டாட் பி கேப். என்ன ஃபார்முலா, வரையறை மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் மாடுலஸ் ஆஃப் பி கேப் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரி, இதில் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்ன்றது அலகு வெக்டர்னால மட்டு மதிப்பு எவ்வளோ, 1. மாடுலஸ் ஆஃப் பி கேப்ன்றது அதுவும் அலகு வெக்டர் தானே, அப்போ மட்டு மதிப்பு எவ்வளோ, 1. அப்போ 1 பெருக்கல் 1 பெருக்கல் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சுருக்கமாக காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு வந்துடுது. இது வரையறையை பயன்படுத்தி அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்க போகிறோம்ப்பா, அதாவது அந்த ஏ டாட் பி உடைய வாய்ப்பாடு. ஏ டாட் பி உடைய வாய்ப்பாடு என்னது, ஏ கேப் டாட் பி கேப். வாய்ப்பாடு கெழுவை தானே பெருக்கணும். சரி, ஏ கேப்புக்கு கெழு வந்து என்னது, ஏ கேப்புடைய கெழு என்ன வரும் பாருங்க, ஏ கேப் போது ஐ கெழு என்னது காஸ் ஆல்ஃபா. இங்கே வந்து என்னது காஸ் பீட்டா, அங்கே காஸ் ஆல்ஃபா, இங்கே என்னது காஸ் பீட்டா. அப்போ பெருக்குங்க, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் அங்கே ஜே கேப் என்னது சைன் ஆல்ஃபா, இங்கே பி வெக்டருக்கு ஜே கேப் என்னது சைன் பீட்டா. அப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. சரி, அப்போ இங்கே பாருங்க ஏ கேப் டாட் பி கேப்னும் போது கெழுவை தானே பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
அங்கே காஸ் ஆல்ஃபா, இங்கே காஸ் பீட்டா. அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அடுத்ததாக ஜே கெழு வந்துருது, அங்கே சைன் ஆல்ஃபா, இங்கே என்னது சைன் பீட்டா. அப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ சமன்பாடு 3 ஏற்கனவே வரையறை பார்த்தோம். சமன்பாடு 4 அப்படின்னும் போது என்னது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த சமன்பாடு ரெண்டுத்தையும் சமன்படுத்தும் போது இது அதாவது இங்கே லெஃப்டில் ரெண்டுத்துலையுமே ஏ கேப் டாட் பி கேப், இங்கே ஏ கேப் டாட் பி கேப். முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், வரையறையை பயன்படுத்தி அதனுடைய சுருக்கப்பட்ட மதிப்பு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ரெண்டாவதா நம்ம வாய்ப்பாடை பயன்படுத்தும் போது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா கிடைக்குது. ஆக இடதுபுறம் ரெண்டுத்துலையும் ஏ கேப் டாட் பி கேப், இங்கே ஏ கேப் டாட் பி கேப். ஆனால் வலதுபுறத்தில் அந்த வரையறையை பயன்படுத்தும் போது சுருக்கப்பட்ட மதிப்பு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருது. வாய்ப்பாடை பயன்படுத்தும் போது மதிப்பை பயன்படுத்தும் போது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு வருது. இப்போ சமன்பாடு ரெண்டுத்தையும் சமன்படுத்தும் போது நமக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு நமக்கு நிரூபணம் கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்ன, முதல்ல படத்தை போடணும். எக்ஸ் அச்சு ஒய் அச்சு, ரெண்டு வெக்டார் அலகு வெக்டர் ஓஏ வெக்டர் ஏ கேப், ஓபி வெக்டர் பி கேப். இந்த ஏ கேப் அமைக்கக்கூடிய கோணம் ஆல்ஃபா, பி கேப் அமைக்கக்கூடிய கோணம் பீட்டா அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக இப்போ இது ரெண்டுத்தையும் அமைக்கக்கூடிய கோணம் ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா. அப்போ இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ அதுலேருந்து ஏ கேப் உடைய மதிப்பு வெக்டர் மதிப்பு என்னது காஸ் ஆல்ஃபா ஐ கேப்பு சைன் ஆல்ஃபா ஜே கேப். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி பி கேப் என்னது காஸ் பீட்டா ஐ கேப்பு ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப்பு. இது சமன்பாடு 2. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு வெக்டர் ஏ கேப் டாட் பி கேப்புக்கு புள்ளி பெருக்க எடுக்கும் போது மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் மாடுலஸ் ஆஃப் பி கேப் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருது. ரெண்டு அலகு வெக்டர்னால மதிப்பு 1 பெருக்கல் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானும் போது சுருக்கப்பட்ட மதிப்பாக காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கிடைக்குதுப்பா. அடுத்ததாக ஏ கேப் டாட் பி கேப்புக்கு புள்ளி பெருக்க வாய்ப்பாடை பயன்படுத்துகிறோம். வாய்ப்பாடை பயன்படுத்தும் போது என்ன பண்ணும், கீழே தானே பெருக்கணும், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதை சமன்பாடு 4. இப்போ சமன்பாடு 3ஐயும் சமன்பாடு 4ஐயும் பார்க்கும்போது இடதுபுறம் சமமாக இருக்குது, அப்போ வலதுபுறமும் சமமாயிடும். தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்றது நமக்கு நிரூபணம் முடிவுக்கு வருது. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.